இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் திருவசனம். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று தூய காவல் தூதர்களை நாம் நினைவு கூறுகிறோம். அவர்களிடம் நமக்காக ஜெபித்துக் கொள்வோம். இன்று அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் சேரட்டும். மற்றும் இன்றைய நாளில் தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் ஒரு நிமிடம் நினைத்து பார்க்கிறேன். அவர்களையும் இறை இயேசுவின் ஆறுதல், அன்னை மரியின் தேற்றுதல் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். மக்களே, அக்டோபர் 2ஆம் தேதி என்றாலே நாம் அண்ணல் காந்தியடிகள் அவர்களை நினைவு கூறுகிறோம். அவர் நம் நாட்டிற்காக செய்த நல்லவற்றை நினைப்போம். அவரின் அகிம்சை வழியில் வாழ முயற்சிப்போம். நம் நாட்டு நலனுக்காகவும் இன்றைய நாளில் ஜெபிக்க மறக்காமல் இருப்போம். சரி, அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? இயேசுவிடம் இன்றைய நாளில் ஜெபித்தீர்களா? நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக அனுதினமும் நான் தவறாமல் ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் இயேசு உங்கள் தேவைகளை நிச்சயம் சந்திப்பார். நல்ல உடல் சுகத்தை தந்து காத்து நடத்துவார். நம்மில் சிலர்தான் வாழ்க்கையை, இந்த ஆண்டவர் இயேசு கொடுத்த அற்புதமான இந்த வாழ்க்கையை ரசித்து வாழ்கின்றோம். பலர் வாழ்க்கையை ஜஸ்ட் நகர்த்துகின்றோம். இன்று ஒரு நாளா முடிஞ்சது, அடுத்த நாளா இதுவும் முடிந்தது என்று ஒவ்வொரு நாளாய் கடக்கிறோம். வேலை, பிஸ்னஸ், சொத்து, படிப்பு என்று ஏதோ ஒன்றிற்காய் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அப்படி ஓடும் வேளையில் சின்ன சின்ன சந்தோஷமான தருணங்களை இழக்கின்றோம், ரசிக்க மறக்கின்றோம். இன்றைய திருப்பாடல் கூறுகிறது, ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விப்பவை என்று. ஆக நண்பர்களே, ஜெபம் நிறைந்த நல்ல ஒழுக்கமுள்ள வாழ்க்கை, இருப்பதை கொண்டு மகிழ்கின்ற வாழ்க்கை, அதற்காக முன்னேறும் ஆசையே வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. அது நிச்சயம் நடக்கும். இயேசு உங்களை ஆசிர்வதிப்பார். அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தந்து உயர்த்துவார் நம் ஆண்டவர். அதுவரை பொறுமையாய் ஜெபத்தோடு காத்திருங்கள். உங்களால் முடிந்த முழு உழைப்பை போட்டுக்கொண்டே இருங்கள். அதே போல குடும்பம், உடல் நலம், பிரேயர் டைம் இவற்றிற்கும் அன்றாடம் நேரம் நாம் கட்டாயம் ஒதுக்க வேண்டும். ஆண்டிற்கு ஒரு முறையாவது குடும்பமாய் சென்று இயேசுவின் படைப்புகளை சுற்றுலா தலங்களுக்கு சென்று பார்த்து ரிலாக்ஸ் பண்ணி தேவனை துதித்து சந்தோஷமாய் இருங்கள். நிச்சயம் உங்கள் ஆசைகள் விரைவில் நிறைவேறும். எதையும் எண்ணி கலங்காதீர்கள். சரி, இன்றைய முதல் வாசகத்தில் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார் என்று எழுதப்பட்டு உள்ளது. ஆம், நம் வாழ்க்கையில் ஆண்டவரின் வார்த்தைக்கு என்று நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். அன்று எஸ்ரா திருநூலை எடுத்து திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்களாம். நாம் தற்போது நம் வீட்டில் இருக்கும் விவிலியத்திற்கு கொடுக்கும் மதிப்பு என்ன? மரியாதையுடன் பைபிளை கையாள வேண்டும். சுத்தமாக துடைத்து வைக்க வேண்டும். கொஞ்சம் தேடுங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் பைபிள், ஜெப புக், ஜெபமாலை எல்லாம் எவ்வளவு தூசியாய் மூலையில் கிடக்கின்றது பாருங்கள். எடுத்து சுத்தம் செய்து வையுங்கள். அழகாய் அதை தினமும் பயன்படுத்துங்கள். அதற்கு உண்டான மரியாதையை நாம் நிச்சயம் செலுத்த வேண்டும் நண்பர்களே. அதில் இருப்பது உயிருள்ள வார்த்தை.
நம் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை. புரிகிறதா? ஆனால் இதைத்தான் இன்றைய வசனம் நமக்கு கூறுகிறது. எஸ்ரா விவிலியத்தை திறந்த பொழுது எழுந்து நின்றார்கள் என்று. திருப்பலியில் கூட அமர்ந்து கொண்டே இருக்காமல் எழுந்து நிற்பது, முழிந்தால் முழங்கால் படியேறுவது, தலைவணங்கி ஜெபிப்பது, நற்கருணை சிற்றாலயத்திற்கு சென்று ஜெபிப்பது, இந்த பழக்கங்கள் நம்மிடம் வேண்டும். அவை நிச்சயம் பல நன்மையான மாற்றங்களை நம்மில், நம் குடும்பத்தில் பல ஆசிர்வாதங்களையும் கொண்டு வரும். இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? சிறு பிள்ளைகளுடைய வான தூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்போதும் இருக்கின்றார்கள் என்று கூறுகிறது. இதை கூறுபவர் யார்? இயேசுவே கூறுகிறார். குழந்தைகள் என்றால் இயேசுவிற்கு மிகவும் இஷ்டம். நண்பர்களே, குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்கிறார். பெரியவர்களையும் மனதில் சிறு பிள்ளைகளைப் போல் மாறுங்கள் என்கிறார். குழந்தைகள் அவர்கள் நமக்கு கிடைத்த பொக்கிஷம். அவர்களை ஒழுக்கத்தில், இறை பக்தியில் வளர்ப்பது இயேசு நமக்கு தந்த கடமை. இதை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஜெபிக்கலாமா? இயேசுவே, உமது திருச்சட்டம் நிறைவானது, புத்துயிர் அளிப்பது, எளியவருக்கு ஞானம் அளிக்கிறது. உமது எல்லா நியமங்களும் சரியானவை. அவற்றை நாங்கள் பின்பற்றினால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சியாயிருக்கும், எங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகும், அமைதியாயிருக்கும். உம்மை பற்றிய அச்சத்தோடு நாங்கள் வாழ்ந்து நிலைக்க உதவும் இயேசுவே. இன்று நீர் எங்களோடு பேசிய ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை என்னும் திருப்பாடல் வசனத்திற்கு ஏற்ப உமது நியமங்களை பின்பற்றி சந்தோஷமாய் நாங்கள் வாழ அருள்தாரும் இயேசுவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.